என்னடா பான்ஸ் போடுற ஆளையே தூக்குது? திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? வசந்த விழாக்கு பத்திரிக்கை கொடுக்க போறேன் சார். எனக்கெல்லாம் பத்திரிக்கை கிடையாதா? இங்க ஒரு பத்திரிக்கை கொடு. சீக்கிரம் சீக்கிரம். வீட்டு வாடகை வந்துருச்சு. ஏய், இவன் அப்ரண்டிஸா? ஓவர் ஆக்டிங் பண்றான். சரி, அவன் சார்பா இன்னொரு பத்திரிக்கை கொடு. சின்ன வீட்டு வாடகையும் வந்துருச்சு. அங்க என்ன நின்னு பேசிக்கிட்டு இருக்க கண்டக்டரோட? கண்டக்டரா? வா சீக்கிரம். பிச்சோர கொண்டு போணும்டா வா. வாடா டேய். கட்டு சோத்துலியமா? பத்திரிக்கை எல்லாம் பத்தாது, மொத்தமா கொடு. சும்மா பத்திரிக்கை இது தந்தி சார். அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு மாட்டிக்காம போகடா. தொட்டையில வச்சிருக்கல கிறுக்கு பாட்டி. உன்னால 10 பத்திரிக்கை நட்டம் தெரியுமா? அத விடுறா. போலீஸ்கார ஏறுறான் இறங்குறான். இந்த இறங்கி போறேன் பாரு. ஏ லந்து புடிச்ச பாட்டி, கண்டக்டர் போலீஸ்காரன் கண்டக்டர்ன்ற. உன்னை முதல்ல ஊருக்கு கூப்பிட்டு போய் கண்டக்டரை கூப்பிட்டு கண்ணில் இருக்க புறைய எடுக்கணும். ஏ பஸ் வந்துருச்சு, எல்லாம் ஏறு ஏறு ஏறு. என்னடா போயிருந்த? என்ன எது பதறி போயிட்டோம்டா. போன் போட சொன்னல. உள்ள போய் பேசிக்கலாம். வர நான் சொல்ற பேச்ச கேட்கறதே இல்லடா நீ. கோவப்படாதீங்க மாமா, அதான் முடிச்சிட்டோம்ல. நல்ல தொழில். ஆமா, நல்ல இடத்துக்கு தான். ஊர்ல எவ்வளோ ஒருத்தன் நம்மள பொண்ணு கொடுத்துருக்கேன். அந்த இன்ஸ்பெக்டர் தான் பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டியும் ஆட்டுற மாதிரி நம்ம கிட்ட நல்லவன் வேஷம் போட்டு நம்மளே போட்டு கொடுக்குறான் பாருங்க. எனக்கு என்னமோ அந்த இன்ஸ்பெக்டர் மேலதான் மாமா சந்தேகமா இருக்கு. அப்போ அவனை தூக்கிடலாமா? ஏன் மாமா, மதுரை எஸ்பி ஆபீஸ்ல யார் இருக்கா? நம்ம பூச்சிப்பட்டி சகாதே. இப்படி பணத்தை தள்ளி விட்டா அப்படி தூக்கி போட போறாங்க மாமா. அந்த இன்ஸ்பெக்டர் எப்படியா மாத்தி விட்டுறணும். கண்டிப்பா தூக்கிடுவோம். அவனா ஒரு ஆளுன்னு வட்ட வணக்க வைக்க. ஏய் கபுலி, வணக்கம் இன்ஸ்பெக்டர், நல்லா இருக்கீங்களா? நீ பண்ணதுக்கே நல்லா இருப்பாங்க. நீ பண்ற தப்பு ரொம்ப வருத்தப்பட போறீங்க. எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருப்பேன் நான். கடைசியில என்னையே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்களே. போலீஸே தூக்குற அளவுக்கு புலிமாமனுக்கு பவர் இருக்காடா? இப்பதான் திட்டம் போட்டோம், அதுக்குள்ள தூக்கிட்டோன்றான். போலீஸ் என்ன போலீஸ்? புலிமாமி நடத்தாருன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல தூக்கிடுவார்ல. இப்படியே இருக்கட்டும், ஊர்க்காரங்க முன்னாடி கெத்தா இருக்கணும். நாங்க நினைச்சா கவர்னரே மாத்துவோம், ஒன்ன மாத்த மாட்டோமா? அப்படியா? நாங்க ஒரு ஆளை தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எவ்வளவு வெயிட் ஆனாலும் தூக்கிடுவோம்ல. எப்படிடா? அது அப்படிதான் மாமா. தூக்குவீங்கடா தூக்குவீங்க. உங்க எல்லாத்தையும் தூக்க ஒரு ஆள் வந்திருக்கு. அடுத்து இந்த ஸ்டேஷனுக்கு வர போறது யாரு தெரியுமா? இன்ஸ்பெக்டர் லைலா. பொம்பளை போலீஸ் சாதாரண நினைச்சிடாதீங்கடா. ஒரு பொம்பளை போலீஸ் எங்க ஊர்ல வந்து தண்டை பண்ற ஒரு பொம்பளை போலீஸ் உனக்கு என்ன படுத்துமரு? கைய திருகுனா காட மாதிரி ஆயிருவீங்க. போலீஸ்ல என்னடா பொம்பளை போலீஸ் ஆம்பளை போலீஸ்? போலீஸ்னா போலீஸ் தான்டா. நான் இருக்கிற ஊர்ல எவனுமே வாலாட்ட கூடாது. சுட்டி சுட்டி ஓ வால கொஞ்சம் சுருட்டி கொல்லடி வட்டி வட்டி மோதல்ல. டேய் நல்லா கேட்டுக்க. இது பாவக்கா மூட்டை, சரி. இது பையன் மூட்டை. பையனா? நாம மாட்டலாம், நம்ம பையன் மாட்டக்கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது பாண்டி. பையன் மாட்டலாம், நம்ம மாட்டக்கூடாது, அதானே? ஏண்டா அங்க ஏதோ செக் போஸ்ட் மாதிரி தெரியுது. செக் போஸ்ட் இதான். வழக்கமா இது ஏதோ செக் போஸ்ட் இருக்காது. இதெல்லாம் புதுசா இருக்கு. என்ன நடக்குது இங்க? போலீஸ் இதுதான் நம்ம பையன். அத ஒரு நம்பர்
டேய் ஏத்தையா வயசான பிடிக்க முடியாது. ஐயா நம்ம இன்ஸ்பெக்டர் ஆமையா இனிய நம்ம மேலதிகாரியை கீழே போட்டு புரட்டிக்கிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு பொம்பளையே தொடக்கூடாது. ஆஞ்சநேயர் நீ போய் காப்பாத்தியா. நான் போய் நல்ல பேர் வாங்குறேன் பாரு.